நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். வரை வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, அது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெண்பா இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு. அந்த தகவலின் அடிப்படையில் தான் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல வெண்பா இல்லை. அது முழுக்க காரணம் உங்கள் அக்கா தான், ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டதும் விஜய் எதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்கிற எனக்கு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே விஜய்க்கு அழகாக தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஃபோன் வந்து அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி டக்குன்னு அந்த இடத்துல வாட்டர் பாட்டில் தட்டி விட்டு அந்த பக்கம் போனால் அப்போவே எனக்கு அவள் மேலே சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் வெண்பா கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்திலே வெண்பாவை சீக்கிரம் போய் காப்பாற்றணும் அப்படின்ற இதுலேயே நான் ராஜேஸ்வரி கண்டுக்காமல் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த நர்ஸு சொல்கிற விஷயத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த நர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபோனே பண்ணல, உங்களுக்கு ஃபோன் பண்ண மாதிரி என்கிட்ட எந்த ஒரு ஆதாரம் இல்லை, இது ஏன் நம்பரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணால் அந்த நர்ஸோட நம்பர் தான் தெரியாமல் வந்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸோட பையில் கட்டுக்கட்டா 500 ரூபாய் நோட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறோம். இது முழுக்க ராஜேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற சந்தேக அடிப்படையில் தான் அந்த இடத்துல நான் சிசிடிவி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி செக் பண்ணல, அவ்வளோ பண்ணேன். அந்த இடத்துல கரெக்டாக அந்த செக்யூரிட்டி இருக்கார்ல, அவருக்கு வந்து நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அந்த 1000 ரூபாய் கொடுத்து அந்த வீடியோவை எடுக்க சொன்ன ஃபுட்டேஜ் வீடியோவை அதில் வந்து ராஜேஸ்வரி ஃபோட்டோ காட்டி இந்த லேடியோட ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் போட்டிகள், சண்டைகள், சர்ச்சைகள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு வாழ்க்கை ஒரு பக்கம் இருட்டில் மூழ்கி போயிட்ட மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோதனையும் இந்த வேதனையும் யாருக்கும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த ஆதாரமெல்லாம் எனக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இந்த ராஜேஸ்வரி நல்ல மாதிரியே பேசினாலே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை போய் இப்போ நம்ம அடிக்கக்கூடாது, அவளை தக்க தருணத்தில் வச்சு செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு வெண்பா எங்கே போனால் அப்படின்ற விஷயத்தை அந்த நர்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை தூக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நர்ஸை இப்போ தூக்க போகிறாங்களா தூக்க மாட்டாங்களா, நர்ஸ் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லிடுறாரு. இதோ பாருங்கள் விஜய், இது எல்லாமே ஒரு பக்கம் சூழ்ச்சிமமாக இருக்குது. இது ராஜேஸ்வரி பண்ணுறாலோ மல்லி பண்ணுறாலோ யார் பண்ணுறாலோ அதை பற்றி இப்போ எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பேத்தி வேணும். என் பேத்தி எப்படின்னா கண்டுபிடிச்சி என் பேத்தி ஒப்படைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் பேத்தி மட்டும் எனக்கு கிடைக்கல, மவனை அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியாது, எங்கள் ஒரு கலவரமே வெடிக்கும், கலவர பூமியாக மாறும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு என்னடா இது நமக்கு வந்து சிக்கல், இந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் விக்கல் பிடுங்குது, இந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் சிக்கல் பிடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் ஒரு பக்கம் வெண்பாவை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. அந்த நர்ஸ் ஒரு பக்கம் தூக்கிறாங்க. நர்ஸுக்கிட்ட வந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி, மறுபக்கம் மல்லி, இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு இருக்காங்க. மல்லி வந்து உண்மையை வர வைக்கணும்னு போட்டி போடுறாங்க. ராஜேஸ்வரி உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு போட்டி போட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம தீபிகா இருக்காங்களா, அந்த நர்ஸை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போய் தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோ பாரு, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், ஒழுங்கு மரியாதை வெண்பா எங்கே இருக்கா, வெண்பா யார் கடத்தின்னு போனாங்க, வெண்பா நீ இருக்கான்னு சொல்லிட்டு தகவல் சொல்லிட்டு ஏன் மாற்றி பேசினா அப்படின்ற விஷயத்த நீ சொல்கிற, அப்படி சொல்லலை மவளை, நீ தான் எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸ் போட்டு உன் வாழ்க்கையை ஃபுல்லாகவே நான் ஜெயிலில் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு நடுவில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க, பாரு மல்லி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாம் ஒரு அடியும் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு செஞ்சாலும் அந்த வாழ்க்கையை ஒரு பக்கம் புரட்டி போட்டுரும். வெண்பாவை இனிமேல் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. வெண்பாவை காப்பாற்றணும்னா ஃபஸ்ட்டு அந்த நர்ஸுக்கிட்ட வந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு நர்ஸை கடத்தின்னு போய் நம்ம தீபிகா விசாரிச்சுன்னு இருக்காங்க. அதுக்கான உண்மைகள் கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கான விடை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரிய போகுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து அந்த நர்ஸுக்கிட்ட இந்த பார், உனக்கு அவள் கொடுத்ததோட பணம் அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு எப்படியாவது என் பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்ற தகவலை மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னதான் கேட்டாலும் என்னதான் பண்ணாலும் உண்மை என்றைக்குமே வெளிச்சத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மல்லி ஒரு பக்கம் சரி ஓகே இவகிட்ட பேசியதுக்கு அப்புறம் பிரோஜனம் இல்லை, அந்த ராஜேஸ்வரியை தான் பிடிச்சி அவளை வெளுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவளை ஜெயிலில் தள்ளி இவளை கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா முடிவு பண்ணுறாங்க. ஜெயிலில் தள்ளுறதுக்கு ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. உடனே அந்த நர்ஸ் வந்து எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ராஜேஸ்வரி வந்தாங்க, என்கிட்ட பணம் கொடுத்தாங்க, வேறு வழி எனக்கும் தெரியல, உன் வாழ்க்கையை சீரழிச்சிடலாம், அதுக்கப்புறம் நீ எந்த ஹாஸ்பிட்டலும் வேலை செய்ய முடியாது, நீ இதான் நினச்சினா உன் பொழப்பே ஓடுன்னு இருக்குது, உனக்கு ஒரு குழந்தை இருக்கல தெரியல, அந்த குழந்தையும் நாங்கள் தீர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவன், எனக்கு வந்து 5-10 இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, என் குடும்பத்தை இதில் தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த விஷயத்தை நான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஃபர்தராக ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே நம்ம மேலே தான் தப்பு, இதுக்கு மேலே இந்த தப்பை நாம தான் கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம மல்லி வந்து இதை வச்சு எப்படியான கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி போயிட்டு வீட்டிலே தரன்னு அந்த தலைமுடியை பிடிச்சி வெளியே இழுத்துன்னு வராங்க. விஜய் ஒரு பக்கம் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒழுங்கு மரியாதை சொல்லு, நீ எல்லாம் ஒரு அக்காவா கேவலமானவளாக இருக்கேன்,
பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட பழப்பு. சரி அந்த சொத்து தானே உனக்கு வேணும், இந்த அப்படி இந்த சொத்தை இப்பயே சைன் போட்டுறேன், என் குழந்தை மட்டும் எங்கே இருக்கா எனக்கு சொல்லி, என் குழந்தை எனக்கு வேணும், இந்த சொத்து மொத்தத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையெழுத்து போட்டு தராரு. நீங்கள் கையெழுத்து போட்டு தந்தாலும் சரி தரலாம் சரி, உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல தவட்டை மேலே 100 அடி போட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. அந்த மாதிரி போய் காசு கொடுத்தது அப்படின்ற எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க. இதை கொடுத்த உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு சரி விடு, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நம்ம இப்படி இழுத்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் வந்து சொத்து வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயான குட்டிச்சேர போயின்னு போகிறான்னு வெண்பா எங்கே இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு விஜய் போகிறாரு. விஜய் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பக்கம் ரவுடிங்களை கூட்டமாக இருக்க, தீபிகாவும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க, தீபகம் போயிடுறாரு, மல்லியும் போயிடறாங்க, கதிரேசம் போயிடுறாங்க, எல்லாருமே ஒரு பக்கம் போயிடுறாங்க. போயிட்டு போலீஸ் அதிகாரியோட அந்த இடத்தவே ஒரு பக்கம் சுற்றி வலிச்சுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெண்பா அந்த இடத்துல வந்து காண போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ரவுடிங்களெலாம் ஒரு பக்கம் அடிச்சு போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பா கழுத்தில் கத்திய வச்சுன்னு ஒரு பக்கம் ரவுடிங்க மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. நீங்கள் கிட்ட வந்தீங்க அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்ல தெரியாமல் விஜயந்தன் ஒரு ட்ராக்கர் கையில் வச்சிருந்தா அதை எடுத்து அந்த வண்டி போகிறாங்க. அந்த வண்டியில் அசாத தட்டி விட்டுறா. அந்த வண்டி எங்கே போகுது, என்ன லொக்கேஷனில் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருந்தாலும் போகிற வழியில் எங்கேயா நிறுத்திட்டு வேறு வண்டிக்கு மாறினா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் ஒரு பக்கம் யோசிக்கத்தக்கது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு எப்படியானோ ஒன்று தான் குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தெரிஞ்சுட்டு இருக்காரு. குழந்தைய காப்பாற்ற மாட்டாரா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய்.